கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக இந்த மெசேஜ் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸாக்டாக 50 நாள் ஆச்சு. நடுவில் நிறையா ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம அங்கிள் திரும்ப வந்துட்டார். ஸோ எனக்கு ஒரு 50 நாள் டிலே ஆச்சு. அதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், இந்த செய்தியை நான் தயார் செய்த போது எனக்கு இருந்த மனோபாவம், எனக்கு இருந்த வாழ்க்கையை இந்த 50 நாளிலே கர்த்தர் பரிசோதித்தார். இந்த 50 நாள் எனக்கு டெஸ்ட் பீரியடாக இருந்துச்சு. இதை நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல இது பாஸ் ஆகிறியா பாரு அப்படின்னு இந்த 50 நாள் எனக்கு டெஸ்ட் பீரியடாக இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது பொதுவாக வேதத்தில் எல்லா வார்த்தைகளுக்கும் அல்லது எல்லா வசனங்களுக்கும் நிச்சயமாக ஒரு ஒத்த வசனம் இருக்கிறது. அதை நாம் சேர்த்து வாசிக்கும் போது அதனுடைய மைய பொருளை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய சகோதரர் இடத்துல நீங்கள் சென்று கேட்டீங்கன்னால், நான் அதிக இஸ்லாமிய சகோதரர்களோடு பேசுவதுண்டு. பைபிள் இஸ் கான்ட்ரடிக்டரி அப்படிம்பாங்க. வேதம் ஒரு முரண்பாடானது. ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மற்றொரு இடத்துல இன்னொரு விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று கூறுவார்கள். ஒரு இடத்துல ஒரு அர்த்தமும் இன்னொரு இடத்துல இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதனால இது ஒரு கான்ட்ரடிக்டரி அப்படிம்பாங்க. ஆக்சுவலி if you read the Bible carefully, it is the explanation, not the contradictory. நீங்கள் ஒரு வசனத்தோட இன்னொரு வசனத்தை ஒப்பிட்டு படிக்கும்போது ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள இன்னொரு வசனம் உங்களுக்கு நிச்சயமாய் துணையாக தான் இருக்க முடியும். உதாரணமாக நாம் வாசிப்போம். மத்தேயு 4 அதிகாரம் 6ஆம் வசனம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் காண புரியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இறங்காதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இது எழுதப்பட்ட வசனத்தை தான் அங்கு சாத்தான் கர்த்தரை சோதிக்கும்படி குறிப்பிடுகிறான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு தேவனாகிய கர்த்தரை பற்றி பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றும் எழுதியிருக்கிறதே. அங்க வார்த்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷில் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன், தமிழில் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ இப்படியே வசனம் இருக்குது. 2 வசனத்தையும் நம்ம சேர்த்து படித்தாதான் அதனுடைய பொருள் புரியும். இன்னொரு உதாரணத்தை கூட உங்களுக்கு நான் வேகமாக சொல்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு அநேகருக்கு தெரிந்த வசனம் தான். அன்பு திரளான பாவங்களை மூடும் தானே. இப்போ பொதுவாக இதுக்கு எப்படி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்க கிட்ட இருக்கிற பாவம் நம்மளுக்கு தெரியாது, அல்லது அவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தை நம்ம கண்டுகொள்ள மாட்டோம். இதுதான் அவங்க பாவத்தை நம்ம அன்பியால மூடுறது. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. யாக்கோபு ஜேம்ஸ் 5:19, யாக்கோபு 5:19 வாசியுங்கள். ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாதையை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திற்கு ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியப்படும். நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்லியிருக்குங்க? அவனை ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான். அவனை திருப்பி கொண்டு வந்து அவனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறவன் தான் யாருங்க? திரளான பாவத்தை மூடுகிறவன். ஆனா நம்ம 1 பேதுரு 4:8 வாசிச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஒருத்தர் நேசிக்கிறதுனால அவர் பாவத்தை அப்படியே மூடிடலாம். இல்லைங்க. சத்தியத்தை விட்டு விலகி போனவன் திரும்பி கொண்டு வந்து ரட்சித்தா அவனை என்ன பண்றீங்க? அவன் பாவத்தை மூடுறீங்க. இவ்வாறாக தி கிரேட்டஸ்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையும் நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறோம். உலக வேத பண்டிதர்கள்னாலே குறிப்பிடப்பட்ட கிரேட்டஸ்ட் கமிஷன் ஆஃப் பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாட் இஸ் கிரேட்டஸ்ட் கமிஷன்? என்ன? ஓகே, நம்ம வேகமா வாசிக்கலாம். நம்ம 2 வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:15 முதலாவது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15. மார்க் ஓகே. வேதத்தை வாசிக்கிற சகோதரர்கள் மைக்கில் வாசிச்சிங்கன்னா ரெக்கார்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது கிரேட்டஸ்ட் கமிஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இதை நம்ம எல்லாருமே பின்பற்றுறோம். சொல்லப்போனால் இதுதான் நம்மளுடைய வாஞ்சியாக இருக்கிறது. இதில் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. ஆனால் இதனுடைய இன்னொரு பகுதி எங்கே இருக்கிறது?
மத்தேயு 28:18 முதல் 20 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆமென். இங்க 2 குறிப்பிட்ட விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. மார்க்கில் எழுதாத 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அவர்களை சீஷராக்கி. 2வது, அவர்கள் நடக்கும்படி அவர்களை போதியுங்கள். சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, அவங்க அதில் நடக்கும்படி அவர்களுக்கு போதியுங்கள். இதை பண்ணிட்டா நம்ம எல்லா வீட்லையும் எழுதி போட்டிருக்கிற வசனம் நிறைவேறும். என்னங்க, கடைசி பகுதி 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது எல்லா வீட்லையும் நம்ம எழுதி போட்டுருவோம் இல்லைங்களா? ஏதோ உலகத்தின் முடிவுரிந்து நான் உங்களோட இருக்கிறேன், சகல நாட்கள் நான் கூட இருக்கிறேன். உண்மைதான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் அதுக்கு கண்டிஷன் இருக்கு. என்ன பண்ணணுங்க? முன்னாடி வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதை பண்ணீங்கன்னா இது நிறைவேறும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மார்க் 16:15 மத்தேயு 28:19-20 நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். என்னங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுக்கு எது நிச்சயமாய் தேவைப்படுகிறது? சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், ஆனால் கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். நம்மெல்லாம் என்னென்னு நம்மளை சொல்லிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். சரி, நல்ல வார்த்தைகள். சரி, இப்போ ரட்சிப்புனா என்ன? ஓரிரு வார்த்தைகளில் மிகாமல் பதிலளிக்கும். அப்படி ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா? 1-2 வார்த்தைகளை கரெக்டாக சொல்லுங்களேன். ரட்சிப்புனா என்ன? இப்போ இது சொல்லிக் கொடுக்குறக்கா வந்தீங்கன்னு கேட்காதீங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்புவது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. ரைட் அண்ணா? ஓகே, அக்செப்ட் யுவர் லார்ட் as your personal savior and believing that he died for your sin. கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிப்பது. இது நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். நான் காஸ்பல் சொல்லும் போது, நான் இந்த சுவிசேஷம் என்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சங்காட்டி காஸ்பல் சொல்லும் போது இந்த எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதோடு அது நிறைவேறுவதில்லை. அதனால தான் நான் இன்னொரு வசனத்தையும் ஒப்பிட்டு சொன்னேன். நீங்கள் என்னவா ஆகணுங்க? சீஷர்கள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. யூ ஹாவ் டு ஃபாலோ. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோங்களா? இங்கே யாராவது கடந்த ஒரு ஆண்டில் அல்லது கடந்த ஒரு மாசத்துல நான் கர்த்தரை விசுவாசிக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்களா? என்னை சேர்த்தி நாம் யாராவது அப்படி இருக்கிறோமா? எல்லாரும் எல்லா நாளும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். மனம் திரும்பிட்டோமா? அது கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு 1/2 மார்க்கில் வச்சுக்குவோம். ஆனா எல்லா நாளும் கர்த்தரை நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா? விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறேன். ரசிக்கப்பட்டீங்களா? ரசிக்கப்பட்டேன். ஆனால் ஃபாலோ பண்ணுறீங்களா? எல்லா நாளும் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை அப்படியே பின்பற்றுகிறோமா என்பதுதான் கேள்வி. உங்கள் வார்த்தையினாலாவது, நடத்தையினாலாவது, சிந்தனையினாலாவது, பேச்சினாலாவது எல்லா நேரத்திலும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகிறோமா? ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு அங்கிள். அப்போ விசுவாசிச்சுட்டா போதும், நமக்கு லைஃப் முடிஞ்சு. ஒன் சேவ்டு இஸ் ஆல்வேஸ் சேவ்டு. விசுவாசித்தால் போதும். பாருங்க, விசுவாசிக்கிற நாளிலே அல்லது ரட்சிக்கப்படுகிற நாளிலே நாம் புதிதாக பிறந்த குழந்தைகளாக இருக்கிறோம். இந்த குழந்தை என்ன பண்ணணுங்க? வளரணும், எந்திரிச்சு நடக்கணும். இப்போ நான் விசுவாசிச்சுட்டேன், அப்படியே இருக்கு. விசுவாசிச்ச குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோங்க? குறைவுள்ள குழந்தை.
இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய மகள் பிறந்த போது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். என்னுடைய முதல் மகள் பிறந்த போது மிகப்பெரிய ஆனந்தம். காரணம், எனக்கு இல்லாத கலரு, என் மனைவிக்கு இல்லாத கலரு என் பொண்ணுக்கு இருக்குங்களா. ஆனால் அந்த ஆனந்தம் எங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல. எங்களுக்கு பெண் பிள்ளைங்கன்னா ரொம்ப ஆனந்தம். எனக்கு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா கர்த்தர் ரொம்ப ஸ்தோத்திரத்தோட நான் சந்தோஷமா இருந்தேன், ஸ்தோத்தரிச்சுட்டு. ஆனால் எனக்கு அந்த ஆனந்தம் நீடிக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? வந்து பார்க்குறவங்கலாம், உண்மையா இது உங்க பிள்ளையா, இல்லை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா, உண்மையா இது உங்க பிள்ளை தானா? ஒருத்தர் விடாம கேட்ட கேள்வி என்னங்க, உண்மையா இது உங்க பிள்ளை தானா? உண்மையா டெபோரா என் பொண்ணு தான். சரிங்களா? அதுக்காக நான் என்ன ஜெபிச்சேன் தெரியுங்களா? எனக்கு 2வது பையன் கொடுக்கும்போது கர்த்தாவே என்ன மாதிரியே இருக்கும். சரிங்களா? டார்வியை பார்த்து யாரும் அந்த கேள்வி கேட்கறதில்ல, அப்பா மாதிரியே இருக்கிறான். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? என் பிள்ளை அழகா இருக்கிறதை காட்டிலும் எனக்கு என்ன ஆனந்தங்க, என் சாயலில் இருப்பது எனக்கு ஆனந்தம். என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிறாங்க எனக்கு ஆனந்தம் இல்லை, அதை காட்டிலும் எனக்கு ஆனந்தம் என் சாயலில் இருக்கானா. இயேசுக்குள்ளாய் பிறந்த நாம் கிறிஸ்துவின் சாயலிலே இருக்கிறோமா? விசுவாசிச்சுட்டேன், பிறந்துட்டேன். ஆனா நான் கிறிஸ்து மாதிரியே இல்லையே, கிறிஸ்து மாதிரியே வாழலையே. இப்போ கர்த்தருக்கும் துக்கம் இருக்கும் இல்லையா? எனக்கு இருந்த துக்கம், சாத்தான் போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்க பிள்ளைங்கிறீங்க, பார்த்தா உங்க பிள்ளை மாதிரியே தெரியல. கர்த்தருக்கும் துக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ விசுவாசிகளாக நாம் தான் யாரை அதிக துக்கப்படுத்துறோம்? கர்த்தரை துக்கப்படுத்துகிறவளாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு மனசு இல்லை. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இந்த விசுவாசிகளை வந்துட்டு பவுலப்போஸ்தலன் எழுதும் போது என்ன சொல்றாருங்க, கற்புள்ள கன்னிகை உங்களை வந்துட்டு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறேன், கொரிந்தியர் எழுதுறாரு. அப்ப நம்மளாம் என்ன ஆனவங்க? நிச்சயிக்கப்பட்டவங்க. நம்மளுடைய மணவாளனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த டைம் பீரியட் என்னங்க? வெயிட்டிங் பீரியட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பவும் மணவாளனை ஃபாலோ பண்ணாம நடுவில் கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்துக்கலாம். ஒரு நாளில் 1 மணி நேரம் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், என் மணவாளனை ஃபாலோ பண்ணாம யாரை ஃபாலோ பண்ணுவேன்? எனக்கு பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயினையோ சீரியலையோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுடைய பொருளை பேச்சுகளையோ பேசிட்டு இருப்பேன். யோசித்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனைவியோ அல்லது புருஷனோ 1 மணி நேரம் மட்டும் வேறொரு நபர் கூட வேறொரு காரியத்தை சிந்தித்து கொண்டிருப்பார்களானால், பேசக்கூட வேண்டாம், சிந்தித்து கொண்டே இருப்பார்களானால் உங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். சொல்லுவதற்கு ஒரு வேளை உங்களுக்கு வார்த்தை கடினமானதா இருக்கலாம். கர்த்தர் எனக்கு இப்படிதான் சொன்னார், மகனே என் ரத்த சிந்தி உன்னை ஏத்துக்கிட்டனே, உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேனே, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ அந்நிய ஸ்திரீகளோட உட்கார்ந்துட்டு இருக்கிற. நீ எனக்கு நிச்சயிக்கப்பட்டவன். 1/4 மணி நேரம் தாங்க மொபைல் பார்க்குறேன், 1/4 மணி நேரம் தாங்க நான் வேற காரியங்களை பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவியோ அல்லது கணவனோ இன்னொரு நபரோட பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வாறு இருக்கும்? We say we believe but we don't follow. நாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் விசுவாசிக்கிறோம். சாத்தானும் விசுவாசிக்கிறாங்க, யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கு. பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. பிசாசுகளை விட நம்ம எந்த விதத்துல உயர்ந்தவர்கள் ஆயிடும். நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன். இங்க நான் 8:55 வந்தேன், 8:45 பிசாசு வந்து உட்காந்துருப்பான். நீங்க நம்புறீங்களா? 8:45 வந்திருப்பான். யாருக்கு பைபிள் ஜாஸ்தி தெரியும் நினைக்கிறீங்க, உங்களுக்கா சாத்தானுக்கா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டவங்க, இது எழுதும் போது பக்கத்திலே இருந்தவன். சாத்தானுக்கு நம்மளை விட அதிகமாக வேதம் தெரியும். சாத்தானும் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறான். அதனால தான் நம்ம அதை விசுவாசிடக்கூடாதுன்னு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். அப்ப விசுவாசித்தால் மட்டும் நம் ரட்சிப்பு நிறைவேறுவதல்ல. நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். நாம் எப்போது சீஷர்களாய் மாறப்போகிறோம்? இந்த 2 வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால், இஃப் யூ பிலீவ் யூ பிகம் டிசைபிள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க?
சீஷர்களா இருப்பீங்க. அங்க விசுவாசிகள் ஆக்குங்கன்னு இருக்கு, இங்க சீஷர்கள் ஆக்குங்க இருக்கு. அப்போ விசுவாசிக்கிறவன் என்னவா இருப்பான்? கர்த்தரை பின்பற்றுகிறவனாக இருப்பான். ஒருத்தன் கர்த்தரை பின்பற்றலைன்னா அவன் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். விசுவாசின்னு தன்னை சொல்லிக் கொள்ளலாம், ஒருத்தன் பின்பற்ற ஆரம்பிக்கலைன்னா அவன் இன்னும் விசுவாசிக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். விசுவாசனுடைய முதல் அடையாளம் கர்த்தரை நம்புவதில்ல, கர்த்தரை பின்பற்றுவது. கர்த்தர் எவ்வாறு வாழ்ந்தாரோ, கர்த்தர் என்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே பின்பற்றுவது. இப்போ நம்ம அந்த கேட்ட கேள்விக்கான பதிலை நீங்கள் வேதத்தில் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவர்கள்னு சொல்றீங்க, விசுவாசிங்கன்னு சொல்றீங்க. வேகமாக நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம் தான். கிறிஸ்துவர்களுக்கு எங்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் உருவானது? அந்த வசனம் யாருக்கா தெரியுங்களா? எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வழங்கினார். நல்லா கவனிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அப்ப நம்ம எல்லாம் எப்படி சொல்லிக்கலாங்க? நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாமா? இப்ப கேட்டபோது நம்ம எல்லாம் சொல்லிட்டோங்க, we are Christians. Only if you are a disciple you are called as Christian. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. Are you still only believing or you started following? கர்த்தர் என்ன இடத்துல கேட்ட கேள்வி அதுதான். நீ விசுவாசிக்கிறப்பா? ஆமா விசுவாசிக்கிற. நீ விசுவாசிக்கிறது சாத்தானு விசுவாசிக்கிறான். எப்ப நீ என்ன பின்பற்ற போற? அது வரலாம் நீ கிறிஸ்தவனே இல்லப்பா. நீ வேணா சர்டிபிகேட்ல போட்டுக்கலாம், வேதம் உன்னை கிறிஸ்தவன் கூப்பிடுறது இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு கிறிஸ்தவன் என்ற பெயர் இல்லை, சீஷனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர். நீங்க சீஷர்களாய் வாழ விரும்பவில்லை என்றால் நீங்கள் விசுவாசிகளே அல்ல. அதாவே நான் விசுவாசிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னை ரட்சித்தாரா? ரட்சித்தார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் எப்பரை என் மீட்பரை தாண்டி கர்த்தர் எனக்கு கர்த்தராய் இருக்கிறார், அவர் என்னை ஆளுகை செய்கிறவர் என்று முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரை அப்படியே பின்பற்றுகிறேன் என்றால் நான் அப்பொழுதுதான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன். இதுல முக்கியமான ஒரு விளக்கம் நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சீஷங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்படியே அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன். ஆனா இவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியருடைய கருத்துக்களிலிருந்து மாறி பேசுவதற்கான அதிகாரம் உண்டு. I can disagree with the statement by the teacher. ஆனால் ஒரு சிஷ்யனுக்கு என்ன கிடையாதுங்க? தன் குருவை மீறி பேசக்கூடிய அதிகாரம் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ 100% கீழ்படிகிறது. குதினா குதிச்சிடணும், மலை மேல நின்று குதிக்க சொன்னாலும் குதிக்கணும், அவன் தான் சீஷன். இது எப்படி உண்டாகும்? விசுவாசத்தினால உண்டாகும். நான் மலை மேல நின்று குதிச்சாலும் என்னை காக்க வல்ல கர்த்தர் இருக்கிறார்னு நான் விசுவாசிச்சேன்னா நான் என்னவா இருப்பேன்? சீஷனா இருப்பேன். இல்ல இங்கிருந்து குதிச்சேன்னா நான் செத்துருவேங்க, உங்களுக்கு அறிவியலையா நான் திருப்பி கேட்டேன்னா நான் என்ன மாணவனாக தான் இருப்பேன், சீசனாக முடியாது. நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸோட கர்த்தரை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தாவே, கீழ்ப்படுகிற கர்த்தாவே, ஆனா எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை இன்டு மார்க். சரிங்களா? 100% கிருமிகளை அகற்றும், கீழே ஒரு இன்டு மார்க் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படின்னு நான் 100% விசுவாசி, ஆனால் கர்த்தரை பின்பற்றாத விசுவாசி. இந்த இன்னைக்கு நான் சொல்ல வந்த தலைப்பு பி a true disciple. Always try to fulfill the greatest commission of the Lord. கர்த்தருடைய மகா பிரதான கட்டளை நிறைவேற்றுகிறவர்களாக உண்மையான சீஷர்களாக இருப்போம். நான் ஆல்ரெடி 10:20 ஆரம்பித்தேன், 11:10 நிறுத்திடுறேன். சரி, இப்போ வேதம் இந்த சீஷத்துவத்தை என்னவாக சொல்லுகிறது? இதற்கான நிபந்தனைகள் என்ன? இதற்கான ஆசீர்வாதங்கள் என்ன? நம்ம வேகமாக வாசிக்கலாம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட 3 நிபந்தனைகள், the 3 greatest conditions
டு பி a disciple. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் துவங்கி வாசியுங்கள். எடுக்கிறவர்கள் மைக்கிலே வாசித்தால் வசதியாக இருக்கும். அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். போதும். முதல்ல கவனிங்க. முதல் கண்டிஷன் என்னங்க? யாதொருவன் என்னிடத்தில் வந்து, இப்போ விற்று அப்படின்னு கூட சொல்லல, அங்க வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா வெறுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஹேட் யுவர் ஓன் ஒய்ஃப், சில்ட்ரன், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் என்டையர் திங். உன்னோட ரிலேஷன் எல்லாத்தையும் நீ வந்து வெறுத்துரு. ஒரு இடத்துல வேதத்தில் வந்துட்டு, நான் அதனால தான் முன்னாடியே இந்த காரியத்தை சொன்னேன். ஒரு இடத்துல வந்துட்டு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் பிள்ளைகளை நேசின்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுங்க? நீ வெறுத்துரு. உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் நீ என்ன பண்ணுங்க? வெறுத்துரு. வெறுக்காவிட்டால் நீ எனக்கு சீசனாவே இருக்க முடியாது. இப்போ எப்படி எல்லாத்தையும் நம்ம வெறுத்து தள்ளிடலாங்களா? எனக்கு நீ பிள்ளைகள் இனிமேல் வீட்டு விட்டு வெளியே போயிரு. இதை நான் இப்படி புரிந்து கொண்டேன், கர்த்தருக்கு மீறின அன்பு அங்க இல்லை. முதல் கமாண்ட்மெண்ட் என்னங்க? லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைகள் நேசிக்கிறது. இதை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, நான் இப்படி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் படிச்சேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. பாருங்க, நட்சத்திரங்கள் வானில தெரியும், நைட் நேரத்தில் தான் தெரியும். நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். ஆனால் அது இருளில் இருக்கிற ஒரு காரியம். காலையில் என்ன வருங்க? சூரியன் வரும். சூரியன் வந்தோன்னா என்ன ஆயிருங்க? நட்சத்திரம் மறைஞ்சிடும். அப்படிதானே? நட்சத்திரம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அது நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை. நட்சத்திரம் ஓடி போயிருதா? நட்சத்திரம் அங்கேயே தான் இருக்கும். நம்மளுடைய அன்பு குடும்பத்தோட எப்படி இருக்கலாங்க? நட்சத்திரத்தை மாதிரி இருக்கலாம். தேவனுடைய அன்பு வரும்போது என்ன ஆகுங்க? இது மறைஞ்சு போயிடும். ஆனால் அங்கேயே தான் இருக்கும். நான் என் பிள்ளைகளை நேசிச்சுட்டே தான் இருக்கேன். அப்போ நான் எவ்வாறாக என் மனைவி பிள்ளைகள் நேசிக்க வேண்டும்? கர்த்தருக்கு மீறி நேசிக்க கூடாது, அல்லது கர்த்தருக்குள்ளாக நேசிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது, இது முதல் கொண்டு கிறிஸ்துவையும் சரீரத்தின்படி நான் அறியேன். என்னங்க? See, we don't have any emotion bonding in our flesh. We love everybody in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கிறேன். கிறிஸ்து இல்லைன்னா என் மனைவியை நான் நேசிக்க முடியாது. என் மனைவியை நான் எப்படி நேசிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கிறேன். அப்போ அதனால தான் வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதுங்க. அப்படின்னா என்னங்க? கிறிஸ்து அல்லாத ஒரு நபரை நான் நேசிக்க முடியாது. சரீர பிரகாரமா நேசிக்கலாம். நீங்க கிறிஸ்துவை தாண்டி நேசிப்பீர்கள் என்றால் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளும் நம்மளுக்கு என்னவாவாங்க? விக்கிரமாவாங்க. அதனால்தான் அநேக தேவனுடைய மாந்தர்கள் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்கள் கூட விழுந்து போகிற காரியம் என்னவா இருக்குங்க? அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய காரியமா இருக்கு. இது ஒருவேளை நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். கர்த்தர் என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர என்று விசுவாசித்து நான் இதை சொல்கிறேன். இந்நாள் வரலும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவார். நம்ம மனைவி பிள்ளைகளுக்காக கட்டுண்டு கர்த்தருடைய காரியத்தை விடுகிறோமா? ஆர் வி கிவிங் த ஃபர்ஸ்ட் லவ் லைக் எபேசு அசெம்பிளி? எபேசு அசெம்பிளிக்கு நீங்க யூ லாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். நீ முதல் கர்த்தருக்காக வச்சிருந்த அன்பை நீ இழந்துட்ட. ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டாய். ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு என்ன அன்பு இருந்துச்சு? கிறிஸ்து மட்டும்தான் அன்பா இருந்துச்சு. இப்போ யார் வந்துட்டாங்க? நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 21 வயசுங்க. நான் இங்கே வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வயசுல எனக்கு அன்பு எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 27 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எனக்கு யார் வந்துட்டா? மனைவி, பிள்ளைகள், வேலை. இப்போ கர்த்தர் மூலையில் இருக்கிறார். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருங்க? கர்த்தர் எனக்கு இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்த போது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன். முதல் எழுந்தவுடன் நான் முதல் பேசுவது யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடு. டெய்ஸி, சுடுதண்ணி போட்டாச்சா? எந்திரிச்சியா? முதல் வார்த்தை என்னங்க? கர்த்தாவே, இந்த நாளை நான் காணும்படியாக நீர் என்னை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேத்துக்கு முதல் பேச்சு எதுங்க இருக்கும்?
மொபைலில் தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சேன்னா அப்படியே முழிச்சு பார்த்தா மொபைல். முதல் காலையிலே தரிசிப்பது கத்தரையா? முதல் காலை வேளையிலே பேசுவது கத்தரையா நுடனா? அல்லது மனைவி பிள்ளைகளா? இஃப் யூ லவ் யுவர் லார்ட், வாட் இட் மீன்ஸ்? நான் கத்தரை முதலாவது நேசிக்கிறேன் என்றால் என்னங்க? நான் கத்தரிடத்தில் எதையும் மறைக்க மாட்டேன். கத்தரிடத்தில் அதிக நேரம் செலவிடுவேன். கத்தரை விட எனக்கு எந்த காரியம் முக்கியத்துவமாய் தெரியாது. திஸ் இஸ் வாட் தி மீன்ஸ் ஆஃப் லவ். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் நிச்சயிக்கப்பட்ட நாளில் நடுவில் 50 நாள் கேப் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க? டெய்ஸி தான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஃபோன் பேசுவோம். இன்னைக்காவது 12 மணி நேரம் கத்தர் கூட பேசியிருக்கிறோமா? கத்தர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டங்காட்டி நான் கேட்குறேன். கத்தர் கூட பேசுகிற நேரம் மணி கணக்கில் இருந்தால் கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிஷ கணக்கில் இருந்தால் நீங்களே கேட்டுக்குங்க. நொடி கணக்கில் இருந்துச்சுன்னா நான் எதுவும் சொல்லலை. ஐ லவ் யூ லார்ட் வித் ஆல் யோர் மை ஹார்ட். இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. உண்மையா மனசாட்சி தொட்டு கை தூக்குங்க. வேண்டாம், கை தூக்குங்க கூட வேண்டாம், நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. கடந்த வாரத்தில் 7 நாளும் நான் கத்தர் கூட 1 மணி நேரமாவது தினமும் சம்பாஷித்தேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் இருந்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் எனக்கு 8 மணி நேரம் வேலை பிரதர், 12 மணி நேரம் வேலை பிரதர். பிரதர் என்னைக்காவது 1/4 மணி நேரமாவது மொபைல் பார்க்காம தூங்கி இருக்கீங்களா பிரதர்? 1/4 மணி நேரமாவது புரளி பேசாம நம்ம தூங்கி இருக்கோமா சிஸ்டர்? ஆனா 1/4 மணி நேரம் கூட கத்தர் கூட பேச மாட்டோம். ஆனால் நான் என்ன சொல்லிக்குவோம்? விசுவாசி, என் பெயர் கிறிஸ்துவன். We are not following the Lord. We claim that we are believers. உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய மனைவிகளையும் உங்கள் பெற்றோர்களையும் கத்தரை விட நேசித்தால், எனக்கு சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன், அது உங்களுக்கு சாபமாக முடியும். நீங்க கத்தருக்குள்ளாக நேசிப்பீர்கள் என்றால் நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிராக்டிஸை கொண்டு வந்தேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, மனைவி பிள்ளைகளோட காலையில் விடிய காலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணணும். என் பையனை 5:30 மணிக்கு எழுப்பி 6 மணிக்கு ப்ரேயர் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்னைக்கு உணர்றோம். நைட்டு ஆமேன் போட்டுட்டு தூங்க போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. கத்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லும் போது, கத்தாவே நாங்கள் குடும்பமாய் முதலாவது உண்மை நேசிப்போம், அப்புறம் தான் எங்களுக்கு உலகம் எல்லாமே. அப்படி நீங்கள் நேசித்து பாருங்கள். கத்தரை முதலாவது வைத்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் 2வதாக நேசித்து பாருங்க. இந்த குடும்பமும் பிள்ளைகளும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமானவர்களாக இருப்பாங்க என்பதை நீங்க உணர முடியும். ஆபிரகாம் அவ்வாறாக நேசித்தான், அதனால்தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய படிப்பும் நம்மளுடைய சொந்தக்காரங்க கல்யாணமும் காது குத்து நிகழ்ச்சிகளும் கத்தரை விட முக்கியத்துவமா இருக்குது. 2வது கண்டிஷன் படிக்கலாம். அடுத்த வசனம் படிங்க பிரதர். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாருங்க, இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். இதே வசனம் லூக்கா 9:23 இருக்குது. நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம வேகமா போயிடலாம். சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எனக்கு கத்தர் கொடுத்த இது சிலுவை மரணத்திற்கான அடையாளம். அந்த காலத்தில், இப்போதான் அது ஆர்னமெண்ட் ஆயிடுச்சு. அந்த காலத்தில், இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் சிலுவை மரணத்திற்கான அடையாளம். சிலுவை சுமக்கணும்னா மரணத்தை சுமக்கிறவன். இந்த ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அனுதினமும் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. அப்படின்னா என்னங்க? அனுதினமும் சாகிற ஒரு வாழ்க்கை. அனுதினமும், நாட் ஒன் டே, நாட் ஒன்லி ஆன் சண்டே. அனுதினமும் சாகிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? டையிங் டு யோர் ஓன் செல்ஃப். அதாவது என்னுடைய சித்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவானார் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமித்து போனார். அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, என்னங்க? அனுதினமும்
ஒரு நாள் நம்ம என்ன இருப்பாங்க, அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆவியோடைய உச்சத்துல இருப்போம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், சனியனே அறிவு இருக்கா அப்படின்னு திட்டிட்டு இருப்போம். வீட்டுல நம்மளுக்கு எல்லா நாளும் விதவிதமான எமோஷன்ஸ் இருக்கும். எல்லா நாளும் அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோமா? ஒரு நாள் 2 நாள் இல்ல. நீங்க உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணுங்க? அனுதினமும். இந்த சுயத்துக்கு சாகிறதுனா அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லைங்க. நீங்க சொல்லிக்கலாம், நான் சுயத்துக்கு செத்துட்டேன். முதல் சுயத்துக்கு சாகணும்னா நீங்க கலாத்தியர்லையும் ரோமர்லையும் எடுத்து வாசிங்க. நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டது உண்டானால் அவரோட கூட பிழைத்தும் இருக்கிறீர்கள். நீங்க முதல்ல அறையப்பட்டுட்டீங்களா, செத்துட்டீங்களா? டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெட் பாடிக்கு ரெண்டுமே ஒன்று தான். எதுங்க? பிரதர் உங்க மெசேஜ் பயங்கரமா இருந்துச்சு பிரதர், கர்த்தர் என்னமா ஆசீர்வச்சார் அப்படின்னாலும் ஒன்று தான். நீ சரியான முட்டாளியா அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். மேடையில் நின்று முட்டாள்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரே எமோஷன் இருக்கா? என்னை விட வயசுல சின்ன பையன், சரிங்களா, ஜெஃப்ரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஜெஃப்ரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்காட்டி எடுத்துக்கிறேன். என்னைக்காவது வந்து அண்ணா சரியா இந்த முட்டாள்ண்ணா நீங்கள் இடியட்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டான், எப்படி இருக்கும்? வில் ஐ பி ஹாப்பி? யூ ஹாவ் டு பி ஹாப்பி. ஏன்னா நீங்கள் தான் செத்துட்டீங்களே. செத்தவனுக்கு எப்படி உணர்ச்சி இருக்கும்? உணர்ச்சி இருக்குன்னா நீங்கள் என்ன சாகலை. இயேசு கிறிஸ்துக்கு உணர்ச்சி இல்லைங்க. பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்குறாங்க, பைபிள் இப்படி எழுதி இருக்குது, லிட்ரலாக நீங்கள் பாருங்க. உங்கள் அப்பா பேரை சொல்லி இன்னாருடைய பையனை நீ இறங்கி வா, பைபிள் எழுதி இருக்குங்களா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா. இப்போ இப்படி எழுச்சுக்குங்களேன், எங்கள் அப்பா பேர் மனோகரன். நீ மனோகரன் பையனாக இருந்தால் மேடை விட்டு இறங்கி வாடா, நான் நின்றுருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு எனக்கு கோபம். கர்த்தர் என்ன சொல்றாருங்க? இவர்கள் தெரியாம செய்யறாங்க. யாராவது அப்படி உங்கள்கிட்ட சொன்னா அப்ப தெரியும். The real loss will come out. வேதத்துல இலக்கிய நடையில் எழுதி இருக்கங்காட்டி உங்களுக்கு அதோடைய வலிமை தெரியல. போறவங்க எல்லாம் மூஞ்ச தூக்கி அவரை வந்து ஏளனம் செய்தார்கள் இருக்கு. போற வரவெல்லாம் வந்துட்டு இவன் ஒரு அறிவா, இவன் ஒரு முட்டாளை, இவன் பொழைக்க தெரியாதவன், இவங்க அப்பா இவரா இருந்தா இவன் இறங்கி வரட்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நமக்காய் ஒரு வார்த்தையும் பேசாதவராய், பிதாவே இவர்களை மன்னியும் சொல்ல முடியுங்களா? சொன்னாதான் சுயத்துக்கு மறிச்சோன்னு அர்த்தம். இது ஒரு நாள் இல்ல, தினமும் இருக்கணும். இப்படி பண்ணாதான் கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுறவன் அர்த்தம். ஏன்னா கிறிஸ்து அதை பண்ணிட்டாருங்க, அதை நானும் பண்ணாதான் அதை பின்பற்றுகிறவன். பிரதர் நீங்க சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது பிரைஸ் தி லார்ட் பிரதர், சந்தோஷம் பிரதர். பிரதர் நீங்க ஒரு முட்டாள் பிரதர், அவ்வளோதான். அவனை அன்னைக்கு கட்டம் கட்டினேன்னா அவனை எப்படி வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ரெண்டுமே எனக்கு உரைக்காதுங்க. எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு, கிறிஸ்தவனா இருந்தா சூடு சொரண வெக்கமான இருக்கக்கூடாது, இருந்தா கிறிஸ்தவனா இருக்க முடியாது. என்னுடைய கிறிஸ்து சிலுவையில் அப்படிதாங்க இருந்தார். அவருக்கு மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் வேண்டிக் கொண்டால் என் பிதா என்ன பண்ணுவாருங்க? ஒரு தூதன் வந்தா அவன் ஒரு லேகியோனுக்கு சமம். உலகத்தை ஒரு நிமிஷத்துல அழிச்சிட முடியும். நம்ம அழிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளை யாரோ எதிர்த்து பேசிட்டு அழிச்சிடறோம் இல்லையா? நம்மளுக்கு பதிலாக யாருமே பேசிடக்கூடாது. நம்மளை எதிர்த்து யாராவது பேசிட்டா கோராகின் புத்திரர்கள், உண்மையா அவங்க கோராகின் புத்திரர்கள் பாவம் தான் பண்ணாங்க, நான் அவங்க சப்போர்ட் பண்ணல. ஆனா அதையும் நான் மௌனமா ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே இவர்கள் தெரியாம செய்யறாங்க மன்னின்னு சொல்லக்கூடிய மனசு இருக்கா? இல்லைன்னா நீங்க இன்னும் சாகலைன்னு அர்த்தம். இஃப் எனிதிங் ஹர்ட்ஸ் யூ, பாருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ஷூ வாங்கினேன் ரன்னிங்காக. என் சொன்னா பொண்ணு வருத்தப்படுவா, இருந்தாலும் உண்மையை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் சொல்கிறேன். என் பொண்ணு என்ன சொன்னா, அப்போ நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சுலாம் ஓட மாட்டீங்கப்பா அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் டக்குன்னு ஏன்னா என் பொண்ணு என் சோம்பேறின்னு நினச்சிட்டாளா அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. இட் ஹர்ட்ஸ் மீ.
அப்படின்னா என்னங்க? என்னை குறித்து நான் இன்னும் உயர்வாக எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளை சொன்ன காரியம் கூட என்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ வேற யாராவது என்ன சோம்பேறின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அவ சோம்பேறின்னு சொல்லவே இல்லை, அந்த மீனிங்கில் அவ சொல்லவே இல்லை. எதுக்குப்பா வாங்குனீங்க? நீங்க எந்திரிச்சு ஓடுறது கஷ்டம்பா அப்படின்னா. இட் ஹர்ட்ஸ் மீ. ஏன் எனக்குள்ளாக இன்னும் அந்த சுயம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 50 நாள் எனக்கு டெஸ்ட், இது ஒரு டெஸ்ட். நான் கத்துற இடத்துல போய் மறுபடியும் ஒப்புற, கத்தாவே எனக்குள்ள இன்னும் சுயம் இருக்கு, இதை கொண்டுருங்க. நான் என் பொண்ணுகிட்டையும் கூட சாரி கேட்டுக்கிறேன். அவட்ட நான் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் மனசளவில் அவள் பேசுனதுக்கு நான் ஹர்ட் ஆயிருக்கேன். எவ்வளவு சின்ன காரியங்கள் கூட உன்னை ஹர்ட் பண்ணுது. கிறிஸ்துவை எதுவுமே ஹர்ட் பண்ணலையே. அப்ப கிறிஸ்துவோட நம்ம உயர்வா நம்மளை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், அதான உண்மை. கிறிஸ்துவ வந்துட்டு நீ பேலியாளின் பேரில் பேய்களை ஓட்டுறேன்னு சொல்லும் போது அவரை ஹர்ட் பண்ணலையே. பெயர்சபுவனால நீ பேய்களை ஓட்டுறேன்னு சொல்லும் போது அவர் ஹர்ட் பண்ணலையே. ஆனா நம்மளை பார்த்து முட்டான்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது இல்ல. we still have the selfness. அடுத்த கண்டிஷனுக்கு போயிடலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ. ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோங்க, விசுவாசிகள் ஆன போது நம்ம கோபுரம் கட்டணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? நம்ம கோபுரம் கட்டணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு முதல் தயாரா இருக்கணும். தயாராகணும்னா என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையும் போய் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜஸ்ட் ஒபே லார்ட்ஸ் கமாண்ட்மெண்ட், அப்படியே பின்பற்றுங்க, மொத்தமா செத்துருங்க, அது போதும். நான் விசுவாசி, நான் வந்துட்டு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரலும் நம்மளே நிதானிக்காம இருந்தோம்னா நம்ம கடைசியில் என்ன ஆகுங்க? 33 வசனம் வாசிங்களேன். வெறுக்காவிட்டால், அப்போ நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும்னா ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங். நீங்க கோபுரம் கட்ட ஆசைப்படுறீங்களா? கத்தருக்குள்ள பெரிய மாளிகையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங். உனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்துரு. நான் கத்தர் ஒருத்தர்கிட்ட தான் அப்படி சொன்னாரு, அதனால் நானும் பண்ணணுமான்னு கேட்காதீங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஐஸ்வர்யவனை வந்து கேட்குறாரு, அதாவே நான் உண்மை பின்பற்ற என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வந்துரு. ஓ, கத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டா அப்போ நம்ம என்ன சன்னியாசிகளாக போயிடலாமா? சாதுவாக போயிடலாமா? எனக்குன்னு வீடு காடு எதுவும் வேண்டாமா? வேதம் அப்படி சொல்லலைங்க. இங்கிலீஷில் அந்த வேர்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது. டோன்ட் பொசஸ் எனிதிங். இட் டசன்ட் மீன் தட் டோன்ட் ஹாவ் எனிதிங். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்காத. இது என்னுடையது, இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அல்லது இதற்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், என்னுடைய வேலையை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் எந்த கூட்டத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், அல்லது என்னுடைய சொந்த உள்ளங்களை நான் சந்தோஷப்படுத்துவதற்காக, இல்லை இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அனுபவிப்பதற்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. டோன்ட் பொசஸ், டோன்ட் ஹோல்ட். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இது என்னோடதுன்னு சொல்லாதீங்க. இப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, இப்போ என் பிள்ளைகளுக்குள்ள அதிகமாக சண்டை வரும். இப்போ என் பிள்ளைக்கு நான் இதுதான் சொல்லுவேன், அவன் தான் சண்டை போடுறான்னா அதை கொடுத்துரு, விட்டுரு. அதனால் சண்டை நிறைவேறும்ல. இல்லைப்பா, நியாயமாக அது என்னுடைய சான்ஸ். நியாயமாக உன்னுடைய சான்ஸாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒரு தடவை மாற்றி விளையாடணும். நியாயமாக இப்போ அது என்னுடைய சான்ஸ், நியாயமாக உன்னுடைய சான்ஸாக இருந்தாலும் அது என்னோடதுன்னு பிடிச்சிக்க வேண்டாம், விட்டுரு.
விட்டுருவோமா? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் கர்த்தருக்காய் விட்டு தர நாம் தயாரா? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் சொத்துக்களையும் பேரையும் புகழையும் அதிகாரத்தையும் கர்த்தருக்காய் விட்டு கொடுக்க நாம் தயாரா இருக்கிறோமா? உங்களில் எவனாலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து விட்டால், வெறுக்கதான் சொல்றாரு, வச்சுக்காதன்னு சொல்லல. நீ காரே வச்சுக்காத, வீடே வச்சுக்காதன்னு சொல்லல. ஆனா அதன் மேல பிரியம் கொள்ளாதீங்க. பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் வேறு இல்லை, பணத்தின் மீது கொண்ட ஆசை. பணமே இல்லாம நம்ம யாரையும் சன்னியாசி வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் சொல்லல. ஆனா இந்த பணமே எனக்கு சதம் என்று இருக்க வேண்டாம். பணத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை கர்த்தரிடத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்க வேண்டாம். பணத்தின் மீது உள்ள மோகம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களை விலக்கி வைக்க வேண்டாம். இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள். என் வேலையில நான் அதிகமா பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான். இப்போ நீ வேலை இந்த வேலையை செஞ்சு நீ என்ன பண்ண போற? யூ மே பி ப்ளீசிங் யுவர் ஓனர், யூ மே கெட் பெட்டர் இன்க்ரிமெண்ட், பட் யூ வில் நாட் ஃபாலோ கிரைஸ்ட். உண்மையா நான் சொல்றேங்க, இந்த வேலையை நான் எப்போ நிப்பாட்டிட்டு சாயந்தரம் 7 மணி 8 மணி வரலும் வேலை செய்வேன். அட்மிஷனுக்காக 4:30 வரலும் தான் வேலை செய்வேன். மீதி நேரம் நான் வீட்டுக்கு போய் வேதத்தை தியானிப்பேன், என் குடும்பத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னனோ, நான் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எப்போ நான் கர்த்தருக்காக வந்தனோ அன்னைக்கு தான் எனக்கு அட்மிஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் எப்போல்லாம் போராடி அட்மிஷனுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி விளம்பரம் போட்டு எல்லாம் பண்ணணும், ஒன்றும் வரல. கர்த்தர் கூட இருந்தா வலைய வலது பக்கம் போடுன்னா மீன் உழுகும். விசுவாசம் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, படகை விட்டுட்டு வாங்க, உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. உன்னை நான் என்ன பண்றேன்? மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குகிறேன். அவன் தான் சீஷன் இல்லைங்க. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னங்க? கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நம்மளுக்கு வசனம் தெரியும், வாழ மட்டும்தான் மாட்டோம். We believe, but we don't follow. If you don't follow, it means you still didn't believe. நீங்க ஃபாலோ பண்ணலைனாவே இன்னும் நீங்க விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். 3 கட்டளைகள் கொடுக்கப்படுது, 3 நிபந்தனைகள் சொல்லப்படுது. முதல்ல என்ன பண்ணணுங்க? உங்க குடும்பத்தை முதல் விடணும். 2வது என்ன பண்ணணுங்க? உங்களுடைய சுயத்தை வெறுக்கணும். 3வது நிபந்தனை என்னங்க? உங்களுக்குள்ள எல்லாத்தையும் விடணும். இப்படி சொன்னா கிறிஸ்தவத்தில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அப்படிதாங்க. இந்த செய்தியை மட்டும் நீங்க பப்ளிக்கா சொல்லி பாருங்க, உங்க சர்ச்சுக்கு ஒரு ஆள் வர மாட்டாங்க. அப்படிதானே? மாறா இப்படி சொல்லி பாருங்க, நீங்க கிறிஸ்துவ விசுவாசிகள் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நிரம்பி வழியும், நிரம்பி வழியுது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. If you want to follow me, leave everything and follow me. நம்ம விட மாட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், பேதுரு சொல்ற மாதிரி இதை நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். பவுல் சொல்றது, எழுதுகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம விட மாட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. எதை விசுவாசிக்கிறது இல்லை? ரோமர் 8:32 விசுவாசிக்கிறது இல்லை. வாசிங்க. அந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட்டம் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராதவர். எங்க கர்த்தருக்கு குமாரனை காட்டிலும் பெரிய காரியம் என்ன? என் தேவனுக்கு அதையே உங்களுக்காக கொடுத்துருக்க. நீங்க நினைக்கிற இந்த அற்பமான காரியத்தை கொடுக்க மாட்டாரா? இதை விசுவாசிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவீங்க. இதை விசுவாசிக்கிறது இல்லை. அதனால தான் ஐயோ நான் மீட்டிங்க்கு போனா அந்த நேரத்தில் எனக்கு வேலை போயிடும், அந்த நேரத்தில் எனக்கு இன்கம் போயிடும், அந்த நேரத்தில் டியூஷன் போயிடும், அந்த நேரத்தில் படிக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் போயிடும். நான் என் பிள்ளைகளுக்கு தானியேல் புஸ்தகத்தை சொல்லி கொடுத்தேன். தானியேல்ல சொல்லப்பட்ட காரியம் என்னங்க? அந்த ராஜ போஷணத்தை சாப்பிட்டவர்களை விட பருப்பு சாப்பிட்டவங்க எப்படி இருந்தாங்களா?
புஷ்டியாக இருந்தாங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன், எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் படிக்கிறவங்களோட யார் நல்ல மார்க் வாங்குவாங்க? சர்ச்சுக்கு வந்து படிக்கிறவன் நல்ல மார்க் வாங்குவான். உதாரணம், இங்கே இத்தியால் இருக்கிறான். அவன் தான் 450 மார்க் வாங்கியிருக்கான். முந்தின நாள் எக்ஸாம் சர்ச்சில் தான் இருந்தான். நான் அவனை பெருமை பாராட்டுறதுக்காக சொல்லலை. இது விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தா யூ வில் ஃபாலோ. சரிங்க. இந்த ஹார்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், நான் வேகமாக சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 3 கண்டிஷன் சொன்னேன். இப்போ அவங்களுடைய இருதயம் எவ்வாறு இருக்கும்னு நான் வாசிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 to 32. நினைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியராயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். கவனிங்க, இங்க நீங்க உண்மையா சீஷர்களா இருந்தா யூ வில் நாட் போஸ்ட் ஆன் யுவர் ancestors, யூ வில் ஜஸ்ட் abide in Lord's word. நான் இன்னாருடைய பையன், ஊழியக்காரருடைய பையன், நாங்க அங்க இருந்தோம் இங்க இருந்தோம், எங்க தாத்தா அவரு, அப்பா இவர், இதெல்லாம் வேண்டாம். நீ ஆபிரகாமுடைய பிள்ளைகள்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் abide in my word, then you will be my disciple. This is the quality or characteristics of a disciple. ஒரு உண்மையான சீஷன் என்ன சொல்லுவாங்க பாருங்க. யோவான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வயசுல மூத்தவர். யோவான் ஸ்நானன், யோவான் ஸ்நானன் தான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானன் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்புவதில்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா அவர் என்ன சொல்றாருங்க, அவருடைய பாதரட்ச நியாயப்பிரகாரம் அவர் சொந்தக்காரர் தான். ஏன்னா அப்படிதான் வேதம் சொல்லுது. மரியாளுக்கு உறவின் முறையாராய் இருக்கிற எலிசபெத் கசின் பிரதர், இல்லைங்களா? ஆனா அந்த கசின் அவருடைய தம்பி காலில் போய் இருக்கிற செருப்பை கூட கழட்ட மாட்டேன், அது கூட நான் தகுதி இல்லை. நான் சொல்லியிருக்கலாம்ல, இவரு எங்க அப்பா பெரிய பிரீஸ்டுப்பா, யோவானுடைய அப்பா பெரிய பிரீஸ்டுங்க, ஆமாவா இல்லைங்களா? சொல்லிக்கலாம், எங்க அப்பா சகரியாப்பா, அவர் அப்பவே வந்துட்டு பெரிய, செருப்பை கழட்டக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இதுதான் சீஷத்துவம். இந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கா? வேகமா சில வசனங்களை படிச்சு நம்ம நிறுத்தலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீ என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். The characteristics of a disciple, that loving each other. உண்மை சொல்லட்டுங்களா, வேதனையோட சொல்றேன். பல பேர் ஒத்துக்க மாட்டீங்க, ஒரு வேளை சண்டைக்கு கூட வரலாம். ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயம்னா நம்ம சொல்ல பயப்படுற இடம் எதுங்க? நல்ல காரியமாகட்டும் கெட்ட காரியமாகட்டும். அண்ணன் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சொல்ல பயப்படுற இடம் சபை. ஐயோ சொன்னா என்ன ஆகுமோ, யார் என்ன பேசுவாங்களோ. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல. சரிங்களா? ரோமர் 8:28 என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். நான் திருமணமாகி வந்த நாட்களில் அன்னைக்கு எனக்கு இவ்வளோ புரிதல்கள் இல்லை. கர்த்தர் எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி கொடுக்கல. எனக்கு 2014 திருமணம் ஆச்சு. 2017 நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். என் காதுபட பேசின ஒரு காரியம் சபையில், லார்ஸ் ஏன் போய் புதுக்கோட்டையில் பொண்ணு பிடிச்சான் தெரியுமா? புதுக்கோட்டையில் வெயிட்டாக கொடுப்பாங்க. அக்காவுக்கு தெரியும் கொடுப்பாங்களா என்னென்னு. புதுக்கோட்டை அக்கா இருக்காங்க. புதுக்கோட்டையில் வெயிட்டாக கொடுப்பாங்க. அதனால தான் கார் வாங்கிட்டான் பாரு. உண்மையா அந்த காலத்தில் எனக்கு இது ஹர்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. நான் நேசிக்கிற சபையார், நான் கர்த்தருக்கு உண்மையாக தானே இருந்தேன்.
ஒரு பைசா இல்லாம தானே நான் கல்யாணம் பண்ணேன். நான் எதையும் பார்த்து கல்யாணம் பண்ணலையே. ஆனா இப்படி பேசுறாங்களே. இப்ப வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இதுவும் நன்மைக்குங்க. யார் என்ன அவதூறா பேசினாலும் இட் இஸ் ஃபார் மை குட். என்னுடைய சந்தோஷத்தையும் கர்த்தர் மேல நான் கொண்டிருக்கிற அன்பையும் யாரும் எந்த கம்ப்ளைண்டும் எந்த புறங்கூறுதலும் பிரிக்க முடியாது. இதுதான் என்னுடைய விசுவாசம். இதை நான் புரிஞ்சதுக்கு அப்புறம், லார்ட் தேங்க்யூ ஃபார் தட் பிலீவர், ஃபார் த பிரதர். ஐ வில் ஷேர் எவ்ரி திங் டு த பிரதர். நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கங்க, என்ன பண்ணிட முடியும்? எனக்கு நடக்கிற நல்லதை நீங்கள் தடுத்துருவீங்களா? நிச்சயமா முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத ஒருவனும் ஒரு காலம் தடுக்க முடியாது. இந்த விசுவாசம் இருக்கணும். அதனால தான் அந்த வசனத்தை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. கண்டிஷன் என்ன தெரியுங்களா? அதுக்கும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். சும்மா விசுவாசின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு அப்ளை ஆகாது. If you love the Lord, leave everything and come. Then you will be catchers of men, not the fish. நான் இறுதியாக ஒரு வசனம் சொல்லி நிறுத்துறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 60 வசனம் வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 66 வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒருவேளை நான் சொன்னது இப்படிதான் இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இங்க அநேகர் கர்த்தரை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி இருந்தாங்க. கடைசியில் 11 பேர் தான் இருந்தாங்க. கர்த்தர் எண்ணிக்கையை பார்க்கிறவர் அல்ல. லார்ட் வாண்ட்ஸ் ட்ரூ டிசைபிள்ஸ் who is ready to sacrifice everything and follow him. கர்த்தர் எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் இழந்து அவருக்காக பின்பற்றுகிற, அவரை குருவாக எடுத்துக்கொண்டு அப்படியே வாழ்கிற மக்கள். அது 11 பேரா இருந்தாலும் போதும். என் மூப்பர் சரியில்லைங்க, என் சபை சரியில்லைங்க, என் ஊழியக்காரர் சரியில்லைங்க, யார் எப்படி வேணா இருந்துகிட்டோம். யோசுவா சொன்னது போல நான் என்ன பண்ணுவேங்க? கர்த்தரை பின்பற்றுவேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு சீசத்துவம் இருக்கா? அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து படிச்சு பாருங்க. 2 அதிகாரம் 8 வசனத்துல அவர் உங்களை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் சீசனாகணுங்க தான் கர்த்தருடைய திட்டம். நம்ம எல்லாரும் ஊழியக்காரராக முடியாதுங்க. நீங்க வேணா பிலிப்பியர் எடுத்து படிச்சு பாருங்க. சிலரை அவர் என்ன பண்ணாருங்க? ஊழியக்காரராகவும், சிலரை மூப்பர்களாகவும், சிலரை போதகராகவும் எடுத்துக்கிட்டார். நம்ம எல்லாரும் இவாஞ்சலிசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் இவாஞ்சலிசம் பண்ணவும் கர்த்தர் கூப்பிடல. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா எல்லாரும் சாட்சியா இருக்க முடியும், எல்லாரும் சீசனா இருக்க முடியும். சீசத்துவம் என்பது தனிப்பட்டது. நான் சீசனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். I have decided to follow Christ. I don't bother about other people who are commenting me. I don't bother about the church. என் சர்ச் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன். இது இல்லைன்னா நம்ம காலம் முழுக்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் மூப்பர் சரியில்லை, என் சபை சரியில்லை, என் பக்கத்து சகோதரி சரியில்லை, அதனால நான் பின்பற்றல. யாரு சரியில்லைனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர், நான் அவரை பின்பற்றுவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் எனக்கு சத்தமா சொன்னங்காட்டி இந்த முடிவை நான் எடுத்தேன். இன்னைக்கு உங்களோட பேசியிருந்தா நீங்களும் முடிவெடுங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் என் கர்த்தரை பின்பற்றுவேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்காக ஒரு குறிப்பை சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தலைப்பின் அடிப்படையிலாக கடந்த 3 வருடங்களாக 2022 ஜூன் 1ஆம் தேதி துவங்கி சுந்தராபுரத்திலே நாங்கள் ஒரு கூலிகையை ஏற்படுத்தி ஜெபித்து சில மக்களை சந்தித்து வருகிறோம். அனைவருக்கு அது தெரிந்த விஷயம், ஒரு சிலருக்கு அது தெரிந்திருக்காது. தொடர்ந்து அதை நாங்கள் இந்த சோஷியல் மீடியா வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் முயற்சிக்க இருக்கிறோம். அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற தலைப்பு நியூ கவர்னன்ட் பிரதர் அண்ட் ஃபெலோஷிப். அது சபை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் அல்ல, நாங்கள் வாழும் பகுதியிலே நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலியமாய் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக
நியூ கவர்னன்ட் பிரதர் அண்ட் ஃபெலோஷிப், புதிய ஏற்பாட்டின் சகோதர ஐக்கியம் என்ற தலைப்பிலே நாங்கள் அங்கு கூடி வருகிறோம். அதனால் என்னால் அநேக கூட்டங்களிலே ஞாயிறு மாலைகளிலே பங்கு கொள்ள முடிவதில்லை, தயவாய் மன்னியுங்கள். சபைக்கு எதிராகவோ சபையை விட்டோ அல்ல, சபையினூடே சபை எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை அங்கு சாட்சியாக அறிவிக்க கர்த்தர் என்னை ஏவினதனாலே இதை நாங்கள் செய்து வருகிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.